الحمد لله له ملك السماوات والأرض يحيي ويميت وهو على كل شيء قدير. أشهد أن لا إله إلا الله ملك الحق المبين، وأشهد أن محمد رسول الله صادق الوعد الأمين. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد، أوصيكم بعباد الله فإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. آمنوا كما آمن الناس. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم. لا إله إلا الله محمد رسول الله திருக்கலிமாவை நாவால் ஓதி உள்ளத்தால் உண்மை விசுவாசம் என்னும் ஈமான் கொள்ளக்கூடிய மகத்தான பாக்கியத்தை நமக்கெல்லாம் தௌஃபீக் செய்த ஹய்யுல் கய்யூமான அல்லாஹு ஜல்ல ஜலாலாவை உள்ளும் புறமும் அஞ்சு பயந்து கொள்ளுமாறு, அவன் ஏவிய காரியங்களை எடுத்து நடந்து அவன் விளக்கிய கர்மங்களை தவிர்ந்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் முதற்கண் உபதேசிக்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு கட்டளையிடுகின்றான் குர்ஆன் ஷரீஃபில். ஆமினு, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எவ்வாறு என்றால் கமா ஆமனன் நாஸ், கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வாலம் தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்தின் ஈமானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிலிருந்து நேரடியாக பெற்றுக்கொண்ட சஹாபாக்கள், சஹாபத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதுனா அலி கர்ரமல்லாஹு வஜ்ஹுல் கரீம், சையதா ஹஜ்ஜத்துல் குப்ரா ஸலல்லாஹு அலைஹா, சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற இன்னும் மொத்த சஹாபாக்களும் எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ அவ்வாறு ஈமான் கொள்ளுங்கள். ஆமினு கமா ஆமனன் நாஸ். எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும்? சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போல ஈமான் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஈமானுடைய சூரத்து ஷரீஃபை, ஈமானுடைய அந்த அழகிய தோற்றத்தை நமக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தெல்ல தெளிவாக அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் நமக்கு பயான் செய்து தருகின்றார். அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றார். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்தில் இருந்து திருக்கலிமாவை பெற்றுக்கொண்ட சாபிகூன் அவ்வலூன் சஹாபாக்களுடைய உயர்ந்த முதலாவது படித்தரத்தில் உள்ள சஹாபாக்களில் ஒரு சஹாபியும், குறிப்பாக அஸ்ஹாபல் பத்ரியின்களில் ஒரு பத்ரு சஹாபியும், அதிலும் விசேஷமாக பத்ரு களத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதானமான ஹாதிமாக ரசூலுல்லாஹ்வுடைய செக்யூரிட்டி கார்டாக நின்ற சஹாபியும், அஷரத்துல் முபஷரா என்று சொல்லக்கூடிய 10 உயர்தரமான சொர்க்கத்தை கொண்டு கண்மணி நாயகத்தால் விசேஷ வார்த்தைகள் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் ஒரு சஹாபியும், இன்னும் பத்ரு சஹாபாக்களில் கடைசியாக வஃபாத்தான சஹாபியுமான ஹஜ்ரத் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வ நஃபஅனா மின் பரகாத்திஹி ஃபித் தாரைன் அவர்களுடைய வாழ்வியலில் இருந்து நாம் ஒரு சம்பவத்தை இதற்கு நாம் பார்க்க முடியும். நம்முடைய அழகிய முன்மாதிரியாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தெய்வீக திவ்ய திரு சன்னிதானத்தில் ஈமான் கொண்ட சஹாபாக்களுடைய வரிசையில் முதலாவது, அதாவது ஆரம்ப கட்டத்தில் உள்ள சஹாபாக்களில் உள்ளவங்க சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் கண்மணி நாயகத்தை ஈமான் கொண்ட பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய திரு சன்னிதானத்தில் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ்னு சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவை ஈமான் கொண்ட சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு அவங்களோட வீட்டில் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவங்க ஈமான் கொண்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்களோட உம்மா, அவங்கள பெத்த உம்மா அவங்களோட பேசாம ஆகிட்டாங்க. பேசாம ஆனது மட்டுமில்ல, அவங்கள பெத்தவமா சாப்பிடுறது, குடிக்கிறது, குளிக்கிறது, தூங்குறது எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க சாப்பிடுறது, உம்மா சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு உம்மா என்ன சாப்பிடுறது இல்லை, எது குடிக்கிறது இல்லை,
குளிக்கிறது இல்லை, இரவுல நைட் நேரத்தில் என்ன தூங்குறது இல்லை, பகல்லையும் தூங்குறது இல்லை, அப்படி ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி அப்படி என்ன, அதாவது சொல்ல போனா ஒரு ஜுனூன் போல, அதாவது ஒரு மென்டல் ரீதியா பாதிக்கப்பட்ட ஒரு மென்டலி டைப்ல ஆயிட்டாப்புல சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு உம்மா. இதை பார்த்த பெத்தமானுக்கு மனசகிக்குமா? அவங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. உம்மா தண்ணி குடிங்கம்மா, பால் குடிங்கம்மா, சாப்பிடுங்கம்மா, குளிங்கம்மா, தூங்கம்மா, ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்னதாமா உங்களுக்கு கவலை, என்னதாமா விஷயம் சொல்லுங்கம்மா, நான் அது என்னவா இருந்தாலும் செய்யறேம்மா, சொல்லுங்கம்மான்னு கேட்கும்போது உம்மா சொன்ன ஒரே ஜவாப் என்ன, மகனே நான் வளமையா எப்போது மாதிரி நார்மலா நான் உண்டு குடிச்சு குளிச்சு நான் உறங்கி நான் நார்மலா எப்போதுமா இருக்கிறேன்னு சொன்னா நீ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். அந்த காரியத்தை நீ செய்யாத வரையிலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அதாவது குடிக்க மாட்டேன், உங்க மாட்டேன், உறங்க மாட்டேன், குளிக்க மாட்டேன், இப்படித்தான் பைத்தியக்காரியா இருப்பேன், இப்படியே மூத்தா போயிடுவேன். அப்படி சொன்ன உடனே பெத்தமானுக்கு தாங்கம்மா சாது நபி வக்காஸ் கேட்கிறாங்க, உம்மா என்னன்னு சொல்லுங்கம்மா, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேம்மா, அதுக்கு மறு பேச்சு கிடையாது, நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். உம்மா சந்தோஷமா சொன்னாப்புல, ஒன்னு செய்ய வேணாமான்னு நீ முகம்மதை நிராகரித்து விட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல, நீ அல்லாஹ்வுடைய ரசூலா ஏற்றுக்கொண்ட முகமது அரபி என்ன நான் விட்டுட்டேன், இனி அவங்களோட நான் மஹப்பத் வைக்க மாட்டேன், இனி நான் அவங்களோட சுஹபத் வைக்க மாட்டேன், அவங்களோட நான் எந்த தொடர்பு வைக்க மாட்டேன், நான் அவரை நிராகரித்து விட்டேன்னு ஒரு வார்த்தை நீ சொன்னா போதும், நான் மாஷாஅல்லாஹ் எப்போதும் உம்மா உனக்கு உம்மாவா இருப்பேன், நான் உண்ணுவேன், குடிக்குவேன், உறங்குவேன், உடுத்துவேன், எப்போதுமா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். முகம்மதை விட்டு நீ நிராகரிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அதுக்கு ஜவாப் சொன்னாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்ன பெத்த உம்மாவே, என்னுடைய ஆன்மா எந்த ரப்பின் வசம் இருக்குதோ அவர் மீது நான் சத்தியமா சொல்றேன், ஒரு முறை அல்ல, அல்லாஹ் உங்களுக்கு 100 முறை நீங்க இப்படியே இருந்து மௌத்தா போய் மறுபடியும் அல்லாஹ் உங்களோட ஹயாத்தாக்கி அந்த ஹயாத்திலையும் நீங்க இப்படியே இருந்து மௌத்தா போய் அதால் மறுபடியும் அல்லாஹ் ஹயாத்தாக்கி இப்படியே 100 முறை நடந்தாலும் நான் ஒருபோதும் அல்லாஹ்வின் ரசூல் மீது நான் கொண்ட மஹப்பத்தை நான் விட மாட்டேன் மாஷா அல்லாஹ். காரணம், உங்களை விட என் உயிரை விட எனக்கு மேலானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். எனக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா தான் என்னுடைய ஜீவனாடியுமா. அதனால ஒரு முறை அல்ல 100 முறை இதே நடையில நீங்க என்ன மௌத்தா போய் மறுபடியும் அல்லாஹ் உங்களை ஹயாத்தாக்கி மறுபடியும் நீங்க இப்படி இருந்து மௌத்தா போய் மறுபடியும் அல்லாஹ் உங்களை ஹயாத்தாக்கி இப்படியே 100 டைம்ஸ் 100 முறை மாறி 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 நடந்தாலும் நான் ஒருபொழுதும் அல்லாஹ்வின் ரசூலான சய்யிதுல் அவ்வலீன் வல் ஆகிரீன் சய்யிதுல் அம்பியா வல் முர்சலீன் காத்தமுல் அம்பியா வல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் என்ன செய்ய மாட்டேன், நிராகரிக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை நான் விட மாட்டேன். ரசூலுல்லாஹ்வுடைய திரு சன்னிதானத்தை தொடர்பை நான் என்ன செய்ய மாட்டேன், துண்டிக்க மாட்டேன் என்று சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவர்களை பெற்ற உம்மாவுக்கு மாஷால என்ன ஜவாபு சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும்ங்கிறான். இப்படிப்பட்ட சஹாபாக்கள் இந்த பரிசுத்தமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெய்வீக திவ்ய திருநாவால் நேரடியாக என்ன ஷஹாதத்து கலிமாவுடைய 100 பெற்றுக்கொண்ட இந்த சஹாபாக்களை போல ஆமினு கமா ஆமனன் நாசு, நீங்கள் எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்றால் சஹாபாக்கள் எவ்வாறு ஈமான் கொண்டார்கள், ஹஸரத் அபூபக்கர் சித்திக் எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ, ஹஸரத் உமர் இப்னு ஹத்தாப் எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ, ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ, மௌலா அலி முஸ்லிம் குஷா எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ, சாஹிப ரசூலுல்லாஹ் தமீம் அன்சாரி எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ, ரிதுவானுல்லாஹி தஆலா அன்ஹும் அஜ்மஈன் வ நஃபஅனா மின் பரகாத்தி ஃபித் தாரின் ஆமீன். இப்படிப்பட்ட சஹாபாக்கள் எவ்வாறு ஈமான் கொண்டார்களோ அவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இந்த சஹாபாக்கள் எவ்வாறு அருமநாயக திருமேனி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வற்றாத அன்பும் மாறாத பிரியமும் பாசமும் காதலும் கொண்டிருந்தார்களோ அவ்வாறு கொள்ள வேண்டும் என்பதாக, அப்போதுதான் நம்முடைய ஈமான் சஹீஹாகும் என்பதாக எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள்மறையாம் திருமறை அல் குர்ஆனுல் கரீமில் சூரத்துல் பக்ராவில் ஆமினு கமா ஆமனன் நாஸ் என்று ஈமானுடைய அந்த சூரத்து ஷரீஃபை எவ்வாறு ஈமான் கொள்ள வேண்டும் என்ற
ஈமானுடைய அழகிய அந்த திரு தோற்றத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த மேலான ஈமானை நமக்கும் நம்முடைய அவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. பாரக்கல்லாஹு லனா வ லக்கும் ஃபில் குர்ஆனில் அலீம் வ நஃபஅனா பில் ஆயாத்தி வ ذிக்ரில் ஹகீம் இன்னஹு தஆலா ஜவ்வாதுன் கரீமுன் பர்ருர் ரഊஃபுர் ரஹீம் வ ரப்புல் அலீம் இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. الحمد لله وبه نستعين. أشهد أن لا إله إلا الله أوله وآخره وظاهره وباطنه وأشهد أن محمد رسول الله سيد الكامل الفاتح والخاتم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. أما بعد أوصيكم بعباد الله فإياي أولا بتقوى الله. قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا مولانا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاهل وعلى أبوين كريمين شريفين سيدين سعيدين شهيدين طيبين طاهرين نيرين نصيرين رؤوفين مالكين مخدومين قطبين فخرين غوثين صديقين شفيعين مصطفين مجتبين عبد الله آمين عليهم الصلاة والسلام وفضل علينا البركات منهما دهل الآن. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى زوجه الطيبة أول أم المؤمنين أم سيدة العالمين السيدة خديجة الكبرى سلام الله عليها وفضل علينا البركات منها دهر الآن. اللهم صل وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه وعلى كبده الكريم بضعة محمد فاطمة البتول عليها الصلاة والسلام وفضل علينا البركات منها دهر الآن. ورضي الله عن ذوي قدر ورضي الله عن خليفة رسول الله خير البشر أبي بكر الصديق رضي الله تعالى عنه سراج من أهل الجنة عمر بن الخطاب رضي الله تعالى عنه ذو النورين عثمان بن عفان رضي الله تعالى عنه أمير المؤمنين باب مدينة العلم نفس محمد علي كرم الله وجهه الكريم عليه أفضل الصلاة وأكمل السلام. أمير المؤمنين إمام الأكبر سيدنا حسن قلت عليه الصلاة والسلام. أبو الفضل سيدنا عباس رضي الله تعالى عنه سيد الشهداء أمير الطيبة صلى الله عليه رسول الله حمزة الكرار عليه الصلاة والسلام. جميع قرابة الصحابة رسول الله صلى الله عليه وآله وسلم شرف كرم الوالد خصوصا بحرمة سيدنا سعد رسول الله تميم أنصاري رضي الله تعالى عنه. أفاض علينا البركات منهم أهل الكلام جميع أولياء الله تعالى من مشارق الأرض إلى مغاربها رضوان الله تعالى عنهم أجمعين خصوصا بحرمة سيدنا غوث الله محي الدين أبي محمد بن سيد عبد القادر الحسن والحسين جعفر الجيلاني رضي الله تعالى عنه وأفاض علينا البركات منهم أهل الكلام. اللهم اغفر لنا وارحمنا وعافنا واعف عنا واهدنا وامددنا ولوالدينا ولاساتذتنا ولمشايخنا ولأحبابنا جميع أمة محمد صلى الله عليه وآله وسلم شرف وكرم بالغرب. اللهم إنا نسألك الحفظ والعافية المعافاة الدائمة في الدين والدنيا والآخرة إنك لا تضل شيئا. اللهم إنا نسألك الجنة اللهم إنا نسألك الجنة اللهم إنا نسألك الجنة ونعوذ بك من النار. اللهم ارزقنا النظر إلى لقاء وجهك الكريم مالك سيد الوجود محمد صلى الله عليه وآله وسلم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد النبي الأمي الحبيب العالي القدر العظيم الجاه وآله بعدد كمال الله كما يليق بكماله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. أقم الصلاة.